நான் தொடர்ந்து உங்ககிட்ட அன்புன்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். அன்புனா லவ்னு அர்த்தம். லவ்ன்றது விஷயம் தவறே கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்ட விதம் தான் தவறு. சரிங்களா? ஆண்டவரும் கூட பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகளை கொடுத்தவர். அதையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளைகளை கொடுக்குறாரு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு செலுத்துன்னு சொல்கிறாரு. 2வது கட்டளையாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்கிறாரு. இந்த அன்பு எது சரியான அன்பு, எது போலியான அன்பு, அன்பு எப்படி செலுத்தலாம், ஒரு போலியான அன்புனா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் தொடர்ச்சியாக இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்ல ஆயத்தமாக இருக்கிறேன். சரிங்களா? ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க நேற்றைய தினத்தில் என்கிட்ட, நீங்கள் போட்ட வீடியோ எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வைக்கக்கூடிய அந்த வாக்கு தத்தமும் எனக்கு பிரயோஜனமாக இருக்குது. நான் சோர்வுள்ள நேரத்தில், நான் துக்கப்படுற நேரத்தில் அது எனக்கு ஆறுதலாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது என் இருதயத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஏதோ ஒரு ஜோக்கை போட்டு, ஏதோ ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியை போட்டு எனக்கு அதில் வர்ற சப்ஸ்கிரைபரும் வருமானத்தை விட என்னால் ஒரு ஆத்மா துக்கத்திலிருந்து விடுபடுமானால் இந்த நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். ஆமேன்.